இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. மகதிஸ்ரீயில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது தாடாசனம். தாடாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து, இதில் ரெண்டு இருக்குங்க. தாடாசனம்னு ஒன்று இருக்குது, தாளாசனம்னு இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தாடாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்கிறோம். இது வரைக்கும் உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலையெல்லாம் செஞ்சோம். இப்போ நிற்கிற நிலையில் செஞ்சுட்டு வரோம். இன்னும் நிறையா இருக்குது ஆசனம். எவ்வளோ ஆசனங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயமே. அதனால் நீங்கள் டெய்லி யோகா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை ஒரு மனதை வலிமைப்படுத்திங்க. நம்ம செய்யணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க? அதுமாரிலாம் போகாமல் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுட்டு உங்களை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா, அடுத்தவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் ஒன்றும் பெருசாக சாப்பிடல, 3 வேளை சாப்பிட்றத ஒரு வேளை குறைச்சிட்டு 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வாரத்தில் ஒரு நாள் உண்ணா நோன்பு இருக்கேன், மாதத்தில் ஒரு நாள் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கும் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு. உடலோட ஆரோக்கியத்திற்காக நாங்கள் மகதிஸ்ரீ தினம் ஒரு யோகா பார்க்குறோம். அதன் மூலமாக நாங்கள் பார்த்து பலன் பெறுறோம். யோகா பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோம். சிறந்த ஆசிரியர்களை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி முடியாதவங்க நீங்கள் ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம்னு இருக்குது, நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா சனி ஞாயிறு கிளாஸ் நடக்கும். ஃப்ரீ கிளாஸு தான், காசுலாம் கிடையாது. நீங்கள் செஞ்சு பயன்பெறலாம். இதை விட அப்புறம் என்ன உங்களுக்கு செய்ய வேணும்? அதனால தான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் மகதிஸ்ரீ தினம் ஒரு யோகான்னு பேரை வச்சு அது தினைக்கும் ஒரு ஆசனங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மனநிலை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும். இந்த யோகா பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல் எந்த விதமான நோயும் உங்களுக்கு கிட்டக்க அண்டாது. இப்போ கொரோனா காலங்கள்லாம் எது பயன்படுச்சின்னு நினைக்கிறீங்க? யோகா தான் பயன்படுச்சு. மூச்சு சுவாசம், இதுமாரி யோகா பயிற்சி இதுமாரிலாம் பண்ண சொன்னாங்க. டாக்டர்லாம் அதுதான் செய்ய சொன்னாங்க. செஞ்சு தான் உங்களுக்கு அதை இது பண்ணாங்க. இயற்கைக்கு தான் வந்துட்டாங்க. அந்த இதால் அலோபதியால் முடியல. இயற்கைக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு சரியாகுது. இப்போ தாடாசனம் செய்வது எப்படி என்பதை நம்ம எப்போதும் போல் உங்களுக்கு சொல்லியிருந்தான். 2 பாகங்களாக பிரிப்போம். நல்லா எல்லாருமே செய்யலாம். இது பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே செய்யலாம். கால்களுக்கு வலி ஊட்டக்கூடியது. கால் நரம்புகளுக்கெல்லாம் மிகவும் ஒரு சிறந்த ஆசனமாகும். உடல் நேர்த்தியாகவும் இருக்கும். முதுகு வளைய தன்மை ஏற்படாது. அதே போல் நினைவாற்றல் அதிகரிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் சொல்ல போகிறோம். இது என்னென்ன பயன்படுறதுங்கிறதுக்காக தான் முன்னாடி நாங்கள் சொல்கிறது. இந்த தாடாசனத்தை 2 பாகங்களாக பிரித்து எண்ணிக்கையில் 15 20 உங்களுக்கு எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நில்லுங்க. அதே மனநிலையில் 2வது பாகத்துலேயும் இருக்கணும். இப்போ 20 நிற்கிறீங்கன்னா எண்ணிக்கையில், அதே போல் 2வது பாகத்துலேயும் 20 எண்ணிக்கை இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம உணவு எதுவும் உட்கொள்ளாமல் நம்ம இந்த ஆசனங்களை செய்வோமானால் நமக்கு முழு பலன்களையும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணணுன்னா, இப்போது சர்க்கரையை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். சர்க்கரையை பற்றி நம்ம சொன்னோம். இந்த சர்க்கரையை டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சர்க்கரை நோய் எப்படி வருது, நம்ம அதோட சிம்டம்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம். பலன்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமேலுக்கு தான் நம்ம அதை சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கும். இந்த சர்க்கரை நோய் என்னென்ன செய்யும், எப்படி இருந்தால் இதை கண்டுபிடிக்கிறது, நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சர்க்கரையை பற்றி நம்ம என்ன எல்லாருக்குமே குடும்பம் வரைக்கும் 60% வந்துச்சு. என்ன காரணம்னா உழைப்பு இல்லாமல் தான். நம்ம உழைக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு ஓய்வும் சரியான முறையில் இருக்கிறதில்ல. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, உணவு உட்கொண்டோன்னா சாயந்தரம் ஒரு 6 7 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. விடிய காலைல 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு வயலுக்கு போகிறவங்க வயலுக்கு போவாங்க, நடைப்பயிற்சிக்கு போகிறவங்க இப்படிலாம் இயற்கையாகவே இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவு தெரியல என்னன்னே. சர்க்கரை நோய்னா என்னன்னே தெரில. பிஃபோர் ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிய ஆரம்பிச்சுது. அதனால் சர்க்கரைன்னு இப்போ அது அலோபதியில் பார்த்திங்கன்னா, அந்த மாத்திரையால் நம்மளை கட்டுப்படுத்திட்டாங்க. நம்மளுக்கு மாத்திரை தின்னா தான் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அது தவறானது. ஏன்னா எல்லாருக்குமே பயம், அந்த பயம் ஏற்பட்டாலே ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கும், ப்ரெஷரும் வந்துடும். அதனால தான் நம்ம சொல்கிறது, எதுக்குமே நீங்கள் எதுக்கும் நீங்கள் அலட்டிக்கக்கூடாது. அசால்ட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் அலட்சியமாகவும் இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. இது நீங்கள் எவ்வளோ உண்டாலும் உங்களுக்கு அடிக்கடி பசி ஏற்படும். இது முதல் ஸ்டெப்பு. சர்க்கரை நோய் இருக்குது. இப்போ சாப்பிட்ருவீங்க, சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் உடனே மறுபடியும் பசிக்கிற மாரி இருக்கும். இதுதான் சர்க்கரையோட உங்களை சாப்பிடுது. அது புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணணும், இப்போ டீ காஃபி குடிக்கிறீங்களா, உங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்க முடியலையா, சுத்தமாகவே சர்க்கரை போடாமல் சாப்பிடுங்க. ஒரு 10 நாளைக்கு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டு குடிச்சிங்கன்னா தான் பிடிக்காது. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. சர்க்கரையை போடாமல் சாப்பிட்றது 10 நாளைக்கே கஷ்டமாக இருக்கும்.
அந்த 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சர்க்கரை போட்டு யாராச்சும் தெரியாமல் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது அந்த டீ குடிக்கவே. வாயில் வந்து அந்த மாற்றங்கள் ஏற்படும். ஆமாம், சுவை. அதுமாரி உப்பும் சரி தான். உப்பும் நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டீங்க இருந்தீங்கன்னா அந்த பழக்கம் வந்து அதே அரை உப்பு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து நாளடைவில் அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். குழம்புலேயே வந்து சில பேர் சொல்லுவாங்க சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குதுன்னு சத்தம் போடாமல் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உப்பு போட்டுருவாங்கன்ட்டுன்னு. அது சாப்பிட்டு முடிச்சோன்னே ஏங்க உப்பு கம்மியாக இருக்குது நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்னா எனக்கு இதான் பழக்கம் அப்படின்னு. அதேமாதிரி உப்போட அளவையும் குறைச்சிங்க. நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழல் காரணம். அந்த சுற்றுச்சூழல் இப்போ காற்று ஓட்டம் இல்லாமலே இந்த டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா நெருக்கமான வீடுகள், காற்றோட்டம், மனநிலை இறுக்கமாக இருக்கும். யாரோடையும் யாரும் பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு கூட யாருன்னு தெரியாது. இப்படிலாம் வந்து மனநிலை மாறி போச்சு. கிராமத்துலலாம் அப்படி கிடையாது. இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேரையும் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னார் பையன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இதோட இயற்கையுடைய சூழ்நிலைகள் அதுதான் காரணம். அதேமாரி நீங்கள் வந்து மனதை வந்து நல்லா ஃப்ரீயாக பேசுங்க. சிரிக்க முடிஞ்சால் சிரிச்சுக்கிட்டே இருங்க. அதுமாரி ஒரு ஜோக்கெலாம் இப்போ இந்த புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜோக்கெலாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சிரிச்சுட்டு ஏன் சிரிக்கிறேன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடிலாம் சிரிப்பு வந்து இயற்கை. ஆமாம், இப்போ வந்து நாளைக்கு குழுப்பணம் எப்படி கட்டுறது, நாளன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு இந்த மனநிலையில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த காரணம். கடன் வந்து நம்ம கடனை வாங்க வச்சுட்டாங்க. கடன் வாங்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து திரும்பி மீட்டு வர முடியல. அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம போயிட்டோம். 100 ரூபா நீங்கள் சம்பாரித்தா போகிறோம். அந்த 100 ரூபாயில் நீங்கள் 50 ரூபா 60 ரூபாயிலேயே நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அரசாங்கம் வந்து கொடுக்கக்கூடிய அரிசி இருக்குது, துவரம் பருப்பு இருக்குது, சீனி இருக்குது. இதை வச்சுட்டே நீங்கள் ஓட்டலாம். நீங்கள் ஏன் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்க? புரியுதுங்களா? அதே போல் கண் பார்வை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் நாளடைவில். இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சிம்டம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சொறி சிரங்கு வரும். அதேமாரியும் வரும். சொறி சிரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே போல் உடலில் உள்ள பலம் வந்து குன்றி எடை வந்து குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே வரும். உடல் வந்து பார்த்திங்கன்னா நெளினமாக போவாங்க. நடக்கவே முடியாது அவங்களால. சோவை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அதே போல் இந்த காலில் காயம் ஏதாச்சும் ஏற்படுது, இயற்கையாகவே ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், அந்த காயம் வந்து உங்களுக்கு ஆறவே ஆறாது. ஆறாத புண்ணாக இருக்கும். அதுவே வந்து கேன்சருக்கும் வழிவகுக்கும். அதேமாரி நீங்கள் சுச்சுவேஷனில் விடக்கூடாது. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் அது டெஸ்டிங் பண்ணி அது எப்படியாச்சும் காயத்தை ஆற்றணும். அது ஆறாமல் இருக்கிறதுக்கு காரணம் சர்க்கரையோட அளவு கூடுதலாக இருக்குது. அந்த கூடுதலாக இருக்கிறத நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நடைப்பயிற்சி பண்ணணும், யோகா பண்ணணும், சாப்பாடு அளவு கண்ட்ரோல் பண்ணணும், இயற்கையான பழங்கள் சாப்பிட்ணும். நிறைய இருக்குது, காய்கறிகள் இருக்குது. நம்ம ஏன் அதை செய்கிறதே கிடையாது. அடிக்கடி வந்து களைப்பாக இருக்கும். நடக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், சோர்வு அடைஞ்சிருவாங்க. அப்பா ஒரு மரத்தோட நிழலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுடுவாங்க. அப்பாடா அப்படின்ட்டுன்னு. அதேமாரி இருக்கிறதும் சுகருக்கான காரணங்கள் இருக்கும். அதே போல் நீர் சுழுக்குன்னு வரும். இப்போது இந்த யூரின் போகுது பார்த்தீங்களா? அப்போ வந்து நிறைய ஃப்ரீயாக போனால் தானே உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வரக்குள்ள நீர் சுழுக்கு வந்து அது தண்ணி அதிகமாக குடிக்கிறது கிடையாது. சர்க்கரை நோய் இருந்தாலும் அது இருக்கும். அதே போல் சிறுநீரோட அளவும் குறைஞ்சிரும். இப்போ வேகமாக ப்ரெஷராக இருக்காது. கொஞ்சமாக வரும், அப்புறம் நின்றுடும், அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக வரும். இதெல்லாம் வந்து அதோட காரணங்கள் சுகர் இருக்கிறதுக்குன்னு. அஜீரணம் ஆகாது. சாப்பிட்டா உங்களுக்கு சுத்தமாக பசியின்மையாக இருக்கும். பசியின்மையாகவும் இருக்கும், பசியின்மையாகவும் இருக்கும். இந்த ரெண்டுமே அது நடக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள வயிற்று நோயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? வயிற்றில் பிரச்சனைகள்லாம் உருவாகும் இதனால். அடுத்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும். இவ்வளவும் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனம் வந்து கலக்கமாக இருக்கும், தெளிவாக இருக்காது, தெளிந்த நீரோடையாக இருக்காது, மனம் வந்து கலக்கமாக இருக்கும். இது வரைக்கும் இன்று சர்க்கரையோட நம்ம எப்படி சர்க்கரை நோய் வந்து இருக்குங்கிறத நம்ம வந்து அந்த சிம்டம் சொல்லியிருக்கோம். இதுக்கான பலன்கள் நிறைய எளிமையான பலன்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் கவனமாக பார்க்கணும். பார்க்குறதுக்கு முன்னாடி தாடாசனம் செய்வது எப்படி என்பது நம்ம ஆசனத்துக்கு இப்போ தான் வரப்போகிறோம். இதை வந்து எளிய பயிற்சி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணி முடிஞ்சோன்னே நம்ம அதுக்கான பலன்களை சொல்ல போகிறோம். ரொம்ப மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து கைக்கும் காலுக்கும் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். அதனால் கைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணிக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே தியானத்தில் இருங்க, நின்ன நிலையிலேயே. நம்ம சூரிய வெளிச்சம் காலையில் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் சூரிய வெளிச்சத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க. காலையில் எழுஞ்சி பல் துளைக்கி பாத்ரூம்லாம் போயிட்டு வந்தோடனே நம்ம வந்து எந்த விதமான ஆகாரமும் நம்ம சாப்பிடல அப்படிங்களா? அப்படிங்கக்குள்ள நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து சூரிய கிழக்கு முகமாக பார்த்து நின்னிங்கன்னா சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படும்.
இந்த கதிர்கள்லாம் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு உயர்வான இருக்கும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? எதிர்ப்பு சக்தி உண்டாக்கக்கூடியது, நோயெல்லாம் வந்து தீர்க்கக்கூடியது. இந்த சூரிய வெளிச்சம் நமக்கு வந்து இயற்கையாகவே நல்லதாக இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்போ வயலில் வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எப்போதுமே அவங்களுக்கு வந்து அந்த இதில் தான் இருப்பாங்க. அதனால் இப்போ நம்ம கைகளுக்கு வலுவூட்டும் பயிற்சி பண்ண போகிறோம். ஒரு 5 கிலோ வெயிட்டை நீங்கள் வந்து கையில் தூக்க போகிறீங்க. இங்கே பாருங்க. இப்போ கையில் சும்மா இல்லை, ஒரு 5 கிலோ வெயிட்டை நீங்கள் தூக்குறீங்க. இது மாதிரி ஒரு 10 நடம் மட்டும் பண்ணிங்க. பண்ணிட்டீங்களா? கை ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபிங்கரை வந்து இப்படி பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் பண்ணணும். எந்த ஒரு பொருளுமே இப்போ டாக்டர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த வாத நோய் அந்த இதெல்லாம் இழுக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பயிற்சி பண்ணுவாங்கன்னா, கையில் ஒரு பந்து ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பந்தை வந்து அமுக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, நரம்புகளை தூண்டுறது அது. அந்த தூண்ட உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளடைவில் அவங்களுக்கு நல்லா இதாகிடும், ஃப்ரீ ஆகிடும். அதே போல் கைகளை வந்து இப்படி நேராக வச்சிங்க, உடம்பையும் நேராக வச்சிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ தமிழ், இங்கிலீஷ், அடுத்தபடியாக தெலுங்கு வரும், மலையாளம் வரும், அதுக்கப்புறம் ஹிந்தி வரும். ஓகேங்களா? ஆமாம். தெலுங்கில் ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லணுன்னு ஆசைப்படாது. கையை கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? இப்போ இதை செஞ்சிட்டோம். இப்போ ஆமாம், இப்போ நம்ம வந்து ஹேண்டிங் வந்து நல்லா ஷோல்டரை வந்து நல்லா இது பண்ணிங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரு 5 நடை செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கைகளுக்கு வந்து நன்றாக மூட்டில் உள்ள நரம்புகள்லாம் வந்து வலி இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு இந்த ரைட் ஹேண்டை வலிச்சிக்கிட்டு இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வலி ஏற்படும். மூட்டு தேய்மானம்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. புரியுதுங்களா? அதை நீங்கள் வந்து பார்த்து பயன்படணும். அதே போல் கால்களுக்கு வந்து நம்ம பயிற்சி பண்ணிக்க வரோம். இப்போது இந்தமாரி குதிகாலை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதுமாரி நடந்து பழகிங்க. கால் வந்து கீழே படக்கூடாது. குதிகாலை வந்து இப்படி வச்சிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தாடாசனம் வந்து செய்கிறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். நடக்கிறீங்க. சரிங்களா? உடம்பு நேராக வச்சுக்கிறீங்க, அப்படியே நடக்கிறீங்க. எந்த ஒரு இதையும் சிந்தனை இல்லாமல் நேராக நடங்க. சரிங்களா? அப்படியே ரிவர்ஸ் வாங்க. ஒவ்வொரு காலில் போகணுமா, இப்போ மறு காலில் இதில் பின்னாடி ரிவர்ஸ் வரணும். இதெல்லாம் சின்ன பிள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் விளையாடுவாங்க, ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க. இப்போல்லாம் யாருக்குமே தெரியாது அது. சரிங்களா? இப்போ காலை வந்து என்ன செய்கிறோம், எல்லாருமே காலை அப்படி தூக்கிங்க. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சிங்க. காலை அப்படி தூக்குறீங்க, கையை அப்படி கொண்டு போங்க, அப்படியே பின்னிங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 7 8 9 10 11 12 13 14 15. பொறுமையாக வாங்க. பொறுமையாக விட்டுட்டு சாதாரண நிலைக்கு வந்துடுங்க. இப்போ என்ன செய்யும் தெரியுங்களா, காலில் உள்ள நரம்புகள்லாம் தூண்ட ஆரம்பிக்கும். வலியெல்லாம் இல்லாமல் குறையும். வலிக்கும் நடப்பாங்க, இல்லை ரொம்ப நேரம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கடையில் போனாலும் முதலாளிலாம் யாரும் விட மாட்டாங்க, பொழுதுக்கு நிற்கணும். அது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை. சாப்பிட்ற நேரம் போக பாக்கி நேரம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது நம்ம சளிக்கு வந்து நம்ம சொல்ல போகிறோம். சளி வந்து இப்போ மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம போவோம். வெய்ய நாள்லேயும் சரி தான், மழை நாள்லேயும் சரி தான், சளிங்கிறது வந்து நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய பொருளாகும். அந்த இதை வந்து எப்படி நம்ம தீர்க்கணும், அதுக்கு நிரந்தரமாக ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி வந்து இப்போ இந்த குளிர்ந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் குடிப்பேன். வெயில் காலம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பாங்க. பானை தண்ணி குடிக்கலாம், நல்லா மிகவும் அருமையானது. எல்லாருமே வீட்டில் வந்து பானை தண்ணி வச்சுட்டு குடிங்க. அதில் வந்து 6 வேணாலும் குடிக்கலாம். அது ஒன்றும் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கணும். இப்போ மாற்றி மாற்றி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும். சரிங்களா? விலாமிச்ச வேர்னு இருக்கும், அந்த வேரெல்லாம் அதில் போட்டுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குளுமையை ஏற்படுத்தக்கூடியது, உடல் வந்து சூட்டை தணிக்கக்கூடியது. பானை தண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை விட ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் உனக்கு உடலுக்கு எந்த விதமான இது, அது எவ்வளோவா இருந்தாண்ணா காசு வந்து ஃப்ரிட்ஜு போட்டு 20,000 ரூபாய்க்கு கொடுத்து தான் ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க.
அதுக்காக வந்து இது அதெல்லாம் கிடையாது. சளி பிடிச்சதுன்னா பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, பூண்டை வந்து அரைச்சி அது துவையலாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி வந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. அதே போல் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா குண்டாக இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒல்லியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் குண்டாக அவங்களுக்கு சதைப்பிடிப்பாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அதை மாரி ரொம்ப ஆசைப்பட்டிங்கன்னா மறுபடியும் வேணாலும் குறைச்சிக்கலாம். இருந்தாலும் சின்ன டிப்ஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஜவ்வரிசி பாயாசம்னு சொல்லுவாங்க. அந்த ஜவ்வரிசி பாயாசத்தை வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா குண்டாயிடுவீங்க. ஆமாம், அதுமாரி நீங்கள் வந்து அந்த பாயசம் சாப்பிட்டுங்க அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. சுகர் உள்ளவங்க சாப்பிடாதீங்க. சுகர் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒல்லியாக இருக்கிறவங்க கொஞ்சம் குண்டாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து அடிக்கடி அந்த ஜவ்வரிசி பாயசத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சதைப்பிடிச்சு ஏற்படும். அதே போல் இந்த சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம்னு விற்கும். இப்போ அந்த பழத்தை வாங்கி நீங்கள் ஜூஸு போட வேண்டாம், சும்மாவே உரித்து சாப்பிட்லாம். அது நல்லா நல்லா இருக்கும். கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆரஞ்சு ஒன்று இருக்குது, அதை வந்து உங்களுக்கு ஜூஸு போடலாம். ஆனால் கமலா ஆரஞ்சை வந்து போடுறது இயற்கையாகவே சாப்பிட்லாம். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிறதுலேருந்து அது விடுபடக்கூடிய பழங்கள்லாம் நிறையா இருக்குது. ஏன் இந்த பழத்தை சொல்கிறோம்னா அந்த பழத்துலேருந்து நமக்கு இந்த சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். சரிங்களா? இப்போ தாடாசனம் நம்ம வந்து 2வது நிலைக்கு நம்ம போக போகிறோம். அப்போது நம்ம சரியாக பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். எல்லாருமே நம்ம எழுந்திங்க. இப்போது நம்ம காலை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? உடலையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், உடலையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிற மாதிரி நல்லா இது பண்ணுறோம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் கீழே வந்து விரிப்பு இல்லாமல் நீங்கள் மட்டும் பண்ணாதீங்க, விரிப்பு தான் முக்கியம். சரிங்களா? அதே போல் இந்த குதிகால் இருக்குது பாருங்கள், அதுலேயே நடக்கலாம். இப்படி இதெல்லாம் வந்து பயிற்சி தான். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆசனம் செய்யறதுக்கும் எளிமையாக இருக்கும். இப்போ கைகளுக்கு நம்ம வலுவூட்டோம். இப்போ முன்னாடி செஞ்சது வேண்டாம், இப்போ இந்த மாதிரி பண்ணிங்க. போருமானது. இப்போ மாற்று நம்ம வந்து வேறு திசையில் செய்ய போகிறோம். சரிங்களா? நண்டை பற்றி இன்னொரு தடவை கொஞ்சம் நல்லா சொன்னீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னத்தை? நண்டை பற்றி என்ன நண்டு? நண்டு பற்றி நண்டு துவையெல்லாம் போட்டிருந்தீங்க, அதை பற்றி சொன்னீங்க. நண்டு துவையல் இல்லை, அது பூண்டு துவையல் சொன்னால். பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அது ஏதாச்சும் ஒரு பொருளோடு சேர்த்துங்க. துவையலாக செய்யணும். துவையல்னால் அந்த அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அதேமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சளியிலேருந்து நீங்கள் நல்லா விடுபட்டுடுவீங்க. அந்த வெயிலில் வந்து கொஞ்சம் அலையாமல் இருங்க. இப்போ டிகிரி வந்து ஏற போகுதுங்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு 11 மணிக்கு மேலே ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் எல்லா வேலைகளையும் தவிர்த்துடுங்க. தவிர்த்துட்டு நீங்கள் வந்து இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூட்டிலேருந்து நீங்கள் வந்து காவந்து பண்ணிக்கலாம். ஏன்னா உடல் சூடு வந்து நமக்கு ரத்தத்தையே வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? நீர் சத்தை வந்து குறைக்காமல் இருங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீரை குடிங்க. நீராகாரம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மோர் அதை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. தர்பூசணி பழம் இப்படி பழங்கள்லாம் எளிமையான 10 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு கீத்து கிடைக்கிது. ஒரு பழம்னாச்சும் சாப்பிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆசனத்துக்கு நம்ம போக போகிறோம். காலை வந்து என்ன செய்கிறீங்க, நல்லா அப்படி வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு அப்படியே கையை வயிறுக்க தூக்கிக்கிங்க, அப்படியே வச்சுக்கிங்க. எண்ணிக்கைக்கு வாங்க. எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. வந்துட்டீங்களா? இப்போ தாடாசனம் இதுதான். இது எளிமையாக இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ மூச்சு சுவாசம் பண்ணுவோம். இப்போ நம்ம மூச்சு சுவாசம் பண்ணிட்டோம். இந்த ஆசனத்தோட பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். என்ன ஆசனம் செஞ்சோம்? இப்போ தாடாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் 2 பாகங்களாக பறித்து பார்த்தோம். தாடாசனம் பிரித்து தான். ஆமாம், 2 பாகங்களாக பிரித்து பார்க்கணும். நீங்கள் ஏன் பறித்துங்கிறீங்க? இப்போ வந்து இந்த கொதிகால் வலி யாருக்காச்சும் இருந்ததுன்னா இந்த ஆசனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். கொதிகால் வலி எல்லாருக்கும் ஏற்படும்.
வயசு ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வலி ஏற்படும். அந்த வலி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆசனம் தான் இந்த தாடாசனம். இதை வந்து எளிமையாக இருக்குது. இதை வந்து எப்படின்னா நிற்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். கால்களை வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆசனங்கள் செய்யணும். அதே போல் இந்த நரம்பு தளர்ச்சின்னு ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாகும். நரம்பு தளர்ச்சி வரும் சில பேருக்கு. என்ன காரணம்னா பயிற்சியில் இதுதான் காரணம். அந்த நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கக்கூடியதாகும். அதே போல் வாத நோயும் வராமல் தடுக்கக்கூடிய ஆசனம் இந்த தாடாசனமாகும். இந்த வெரிகோர்ஸ் உள்ளவங்க இதை மிகவும் எளிமையாக செய்யுங்க. உங்களுக்கு வெரிகோர்ஸுங்கிறது வராமல் தடுக்கக்கூடும். வந்தவங்களுக்கும் இதை வந்து சரி செய்யக்கூடிய சிறந்த ஆசனமாகும். அதே போல் இதயங்கள் வந்து வலுப்பெறும். நம்ம கையை உயரக்க தூக்கி நம்ம வச்சு காதை ஒட்டி நம்ம வச்சுருக்கக்குள்ள நம்மளோட இதயத்திற்கு வந்து மிகவும் அதே போல் நினைவாற்றல் வந்து மிகவும் அதிகமாகிக்கும். நினைவாற்றல் இப்போ மறந்து போவாங்க, சில பொருளெல்லாம் மறந்துடும். அது மாதிரிலாம் இல்லாமல் இதை டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நினைவாற்றல் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். தைராய்டு உள்ளவங்க கழுத்து பகுதியை வந்து உயரக்க தூக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கையை வந்து உயரக்க தூக்கி நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். தைராய்டு உள்ளவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆசனமாகும். அதே போல் கை காலில் மூட்டு வலிலாம் ஏற்படும். அந்த மூட்டு வலிலாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஆசனமாகும். கை கால் எந்த ஒரு மூட்டு ஜாயிண்டாக இருந்தாலும் அந்த இதுக்கெல்லாம் நல்லா பயிற்சி செய்யக்கூடிய ஆசனமாகும். ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு ஒரே சீராக இருக்கக்கூடிய ஆசனமாகும். நினைவாற்றல் தான் முக்கியமாக நான் சொல்கிறது. இந்த வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த ஆசனமாகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்த பேர் மறந்து போச்சு, இந்த கண், காது, மூக்கு, வாய், தொண்டை, இந்த இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சிறந்த இதாகும். என்ன எப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு கண்ணால் பார்க்குறீங்க, வாய் தாடையில் நல்லா வேலை செய்யும். அதே போல் மூக்கு, வாய், அந்த 6 பகுதி இருக்கும். அந்த 6 பகுதிக்கும் இது வந்து செயல்படக்கூடிய திறனாகும். அதனால் தாடாசனம் இந்த ஆசனத்தை எல்லாருமே அனைவரும் செய்யுங்க, செஞ்சு பழகிங்க. தினைக்கும் வந்து உங்களுக்கு மகதீஸ்ரீ தினம் ஒரு யோகாவில் காலையில் 5:30 மணிக்கு வீடியோ வெளியாகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் பண்ணிங்க. பாக்கி பேர் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிய காலை வணக்கத்துடன் நன்றி, வணக்கம். மீண்டும் காலை சந்திப்போம் ஒரு ஆசனத்துடன்.